வணக்கம். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முட்டை மிளகு வறுவல் தாங்க. வித்தியாசமாக நம்ம யூஷுவலாக செய்கிற முட்டை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா ரோஸ்ட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்து கழுவிட்டு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சால்ட்டு சேர்த்து நல்லா வெந்த பிறகு முட்டையை உரிச்சிட்டு நான் கட் பண்ணி மஞ்சளை தனியாக எடுத்துட்டேன். எங்களுக்கு மஞ்சள் பிடிக்காதுங்கிறதுனால வேணும்னா நீங்கள் மஞ்சளோடு சேர்த்து அப்படியே கூட 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். இந்த கருவேப்பிலையில் இருக்க கொஞ்சம் ஈரம் பதம் போன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 முட்டைக்கு ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருந்தேன். இதில் ஒரே நான் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வரமிளகா மிளகு தூள்லாம் சேர்த்துருக்கறதுனால காரம் உரப்பாயிடுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பொடியை அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. நெக்ஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு காரெல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1-2 நிமிஷம் ஹையில் வச்சு அந்த ஈரம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணியிருக்க இந்த முட்டையை சேர்த்துப்போம். நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கிறதா தான் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் மஞ்சளை எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சிம்மில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கலரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வித்தியாசமாக இந்த மாதிரி முட்டையில் மிளகு வறுவல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.